தசையை வளர்க்கும் போது இந்த ஒர்க் அவுட் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டே 71 பல்கின் சீரிஸ். வழக்கம் போல காலையில் சூடான சர்க்கரையெல்லாம் நம்மளோட வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு 20 நிமிஷம் கார்டியோ முடிச்சுட்டு இன்னைக்கு எடுத்த ஃபுட்ஸ் இதில் என்டர் பண்ணிப்போம் பாருங்க. தசையை வளர்க்கும் போது முதல் ஒர்க் அவுட் டிப் ட்ரைன் டில் ஃபெயிலியர். தோல்வியறை பயிற்சி. தோல்வியறை பயிற்சி பண்றனால அதிக தசை நார்களை மற்றும் கடினமா செயல்படுத்தக்கூடிய தசைகளை கூட இயக்க முடியும். இது சரியான முறையில் நம்ம தசை ரெக்கவரி பொறுத்து குறிப்பிட்ட செட்களில் சேர்க்கறனால தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். இரண்டாவது பார்ஷியல் ரெப்ஸ். தோல்வியறை பயிற்சியப்போ இந்த பாதி ரெப்கள் உதவும். இது சேர்க்கறனால தசைக்கு அதிக ரத்தம் செல்லும் மற்றும் பலவீனமான தசை பகுதிக்கு இந்த பயிற்சி கடைசி செட்களில் சேர்க்கறனால அதிக தசை டென்ஷனை உருவாக்கும். அதனால தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். ஈவினிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீலா சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சுங்க. மூணாவது பயிற்சியின் வேகம். பயிற்சி மெதுவா பொறுமையா பண்றனால அதிக தசை நார்களை இயக்கக்கூடும் மற்றும் காயம் அடையாமல இருக்க உதவும். குறிப்பிட்ட தசை மனதில் நினைத்து பொறுமையா பண்ணா தசை வளர்ச்சிக்கு உதவும். இது நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும் இல்லையா? கடைசி மீலா டின்னருக்கு பாட்டி செஞ்ச ரசத்துக்கு அடிக்ட் ஆயிடுச்சுனால சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு ரெக்கவரிக்கு அஸ்வந்தா போட்டுட்டு 7K ஸ்டெப்ஸ் கோல முடிச்சாச்சுங்க. அமைதியாக இருக்கும் கடல் நல்ல மாலுமிகளை உருவாக்குவதில்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.